ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி சனிக்கிழமைங்க. பொதுவாக சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. செல்வ கடாட்சம் ஏற்பட நிலவாசல் பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்முடைய வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்குங்க. அந்த வகையில் சனிக்கிழமையான இன்றைக்கி பெருமாள், ஆஞ்சநேயர், நவகிரக வழிபாடு இதெல்லாம் செய்ய உகந்த நாளாக கருதப்படுதுங்க. அப்படியான இந்த நாளில் ஆஞ்சநேயர் கோவிலிருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு பொருள் நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் செல்வம் பிறகு ஆஞ்சநேயர் கோவில் பரிகாரம். இன்றைய தினம் சனிக்கிழமை. இந்த நாளில் ஆஞ்சநேயரை வணங்குவதால் நாம் பலவிதமான நன்மைகளை பெற முடியும். ஆஞ்சநேயரானவர் தைரியத்தையும் எதிரி தொல்லைகளை நீக்கக்கூடியவர். அது மட்டுமின்றி காரிய தடைகளை தகர்த்தெறிந்து நம்முடைய வாழ்க்கையை வெற்றி மேல் வெற்றி அடைய உறுதுணையாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அப்படியான இந்த ஆஞ்சநேயரை இன்றைய தினம் வணங்கும் போது எளிய ஒரு சூட்சும பரிகாரத்தையும் சேர்த்து செய்யும் போது நம்முடைய குடும்பம் செல்வ வளத்துடன் வாழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது குறித்தான தகவலை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய தினம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கட்டாயமாக போகணுங்க. அப்படி போகும்போது ஆஞ்சநேயருக்கு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்கள், அர்ச்சனை பொருட்கள், வெற்றிலை மாலை அப்படின்னு உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கிட்டு போங்க. அதற்கு பிறகு ஆஞ்சநேயர் கோயில் அவருக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. வழிபாடு முடிஞ்ச பிறகு ஆலயத்திலே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காந்து அனுமன் சாலிசா படிக்கலாங்க. இதன் மூலம் சனி தோஷம், கிரக தோஷம் போன்ற சகல தோஷங்களும் நீங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு முடிஞ்ச பிறகு கோயிலிருந்து கொஞ்சம் வெண்ணெயை கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த வெண்ணெயை உங்கள் வீட்டோட நிலவாசலில் வெளிப்புறமாக கொஞ்சமாக தேய்ச்சிட்டு மீதி வெண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இது ஆஞ்சநேயரோட அருளை பெறவும் சகல செல்வத்தையும் நம் வீட்டுக்குள் ஈர்க்கும் ஒரு சூட்சம பரிகாரம். அதுவும் இன்றைய தினத்தில் செய்யணுங்க. இன்றைய தினத்தில் செய்ய முடியாதவங்க வர சனிக்கிழமையில் செய்யலாங்க. சனிக்கிழமை தோறும் இந்த வழிபாடை செய்யலாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இதன் மூலம் ஆஞ்சநேயரின் அருள் என்றென்றும் கிடைத்து நாம் செல்வ செழிப்புடன் வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இது எளிய ஒரு சூட்சும பரிகார முறை தான். இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையிட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.